அடேங்கப்பா சுண்டா, என்னடா இது வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிற? ஏதாவது பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு பார்க்கலடா, மக்களை பார்க்க போறேன். தேர்தல் வந்துருச்சுல்ல, ஐ எம் பிஸி. தேர்தல் வந்தால் பிஸி ஆயிடுவியா? உனக்கும் தேர்தலுக்கும் என்னடா சம்மந்தம்? ஆமாண்டா, தேர்தல் வந்தால் நான் பிஸி தான். இந்த தேர்தலை நான் மோனடைஸ் பண்ண போறேன். இத்தனை கட்சி இருக்கு, எல்லா கட்சிக்கும் நான் வேலை பார்ப்பேன், எல்லா கட்சிக்கும் கொடி பிடிப்பேன். இதை வச்சு நான் காசு பண்ணுவேன்டா, கையாளாகாத குண்டா. காசு எப்பரா இதை வச்சு பண்ண முடியும்? அங்க பார். என்னடா அது கலர் கலரா ஏதோ தொங்கிட்டு இருக்கு? முதல்ல இருக்க கட்சி கொடியாடா, அது பூ மாக்கா கட்சிடா. அது நாடா அது பூ மாக்கா கட்சி? புரியதோ புரியலையோ, மக்கள் கட்சி. அப்போ அது என்னடா கட்சி? அது பக்கத்து கொடி. அதுவா தீத்தி காக்கா காடா. நாடா அது தீத்தி காக்காவா? அப்படின்னா நாடா திக்கு தசை தெரியாத கள்ளங்கபடம் இல்லாத மக்கள் கழகம். அதுக்கு பக்கத்துல இருக்க கொடி என்ன தெரியுமா? ஓத்தே வாக்கா. ஓத்தே வாக்காவா? நடா கட்ட வாத்தமா இருக்க. ஒன்னும் தெரியாத வாக்காளர்கள் கழகம். அங்க பக்கத்துல இருக்கேன் அந்த கொடி என்ன தெரியுமா? மோமோ மாக்கா. மோமோ மாக்கானா என்ன தெரியுமா? மூளை அதிகம் கொண்ட முன்னேறாத முக்கிய மக்கள் கட்சி. என்னடா இது ஸ்வீட் கடையில் சொல்கிற ஸ்வீட் பேர் மாதிரி இருக்கு? ஸ்வீட் கடையில் கூட நீ ஸ்வீட் எத்தனை இருக்குன்னு போய் எண்ணிடலான்டா. எப்பா, தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிங்க இருக்குன்னே தெரியலாம். எல்லாம் எலெக்ஷனில் மட்டும்தான்டா தெரியுது எப்பாடி. இப்போ கூட நிறைய கட்சிங்க ஆள் இல்லாமல் இருக்குடா. உனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாடா. இது ஒரு ஃபெஸ்டிவல் பிஸ்னஸ் மாதிரிடா. தீபாவளி டைமில் பட்டாசு விற்கிற மாதிரி, பொங்கல் டைமில் கரும்பு விற்கிற மாதிரி, விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சிலை வைக்கிற மாதிரி. இது தேர்தல் டைம் பிஸ்னஸ். வாடா, பழைக்க தெரிஞ்சவன் பழைச்சிக்கோ, பழைக்க தெரியாதவன் ஒதுங்கிக்கோ. சுண்டா, என்னடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தேர்தல் நேரத்தில் ஓடுறது கட்சி ஆஃபீஸுக்கு உள்ள லேட்டாக வர? சரி வந்துட்டல்ல, பக்கத்தில் டீ கடையில் நம்ம கட்சி ஆஃபீஸுக்குன்னு ஒரு 10 டீ சொல்லிட்டு வா. தலைவரே, பக்கத்தில் டீ கடையை மூடிட்டான் தலைவரே. கேஸ் பற்றாக்குறையால மூடி வச்சிருக்கான். அவன்கிட்ட சிலிண்டர் இல்லையா? அப்படியா? தம்ம என்ன ஆச்சு அப்போ? கேஸ் இல்லாதால கடையை மூடிட்டான்னு சொல்றேன். தம்ம கேட்டா எப்படி தலைவரே? நான் அந்த தம்ம சொல்லடா, நம்ம தான் தம்புக்கிட்ட பேசியிருந்தோம்ல, போகிற சீக்கிரம் நிறுத்த சொல்லி. அது யார் தலைவரே? டம்பு. அதான்டா பெரிய தொழிலதிபராக இருக்காரடா டம்பு. பெரிய தொழிலதிபராக இருக்கு டம்பா? ஐயோ, யாரை சொல்றாருன்னு தெரியலையே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா தலைவரே? ஆனா பாவி, அமெரிக்க அதிபருக்கும் தொழிலதிபருக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இவன் நான் தலைவன் ஆயிட்டான். தலைவரே, அவர் அமெரிக்க அதிபர் தலைவரே, தொழிலதிபர்ல. அது எனக்கு தெரியாதா? அமெரிக்காலையும் தொழில் நடக்குதா இல்லையா? அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அமெரிக்காவில் நடக்கிற தொழிலுக்கெல்லாம் ஒரு அதிபர் தானே. நல்லா சமாளிக்கிறான்டா. இதனால தானே இவெல்லாம் தலைவராக இருக்கேன். நானும் ஒரு நாள் இந்த சீட்டில் தலைவராக வரேன்டா. அப்போ இருக்குடா உனக்கு வேட்டு. சரி, நம்ம கட்சி வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்க போகும்போது என்னென்ன பண்ணிடா ஓட்டு கேட்குறானுங்க? நம்ம கட்சி வேட்பாளர்களா டீ கடைக்கு போய் டீ போடுறாங்க, காய்கறி கடைக்கு போய் காய்கறி விற்கிறாங்க, பரோட்டா கடைக்கு போய் பரோட்டா போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் போட்டு ஓட்டு கேட்குறாங்க தலைவரே. டீ கடையில் போய் டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும், கவரில் பணம் போட்டு கொடுத்தா தான்டா ஓட்டு கிடைக்கும். கவரில் பணம் போட்டு கொடுக்குறாங்களா? அதுக்கு கட்சியிலேருந்து நிதி இன்னும் வரலையாமே தலைவரே. கட்சியிலேருந்து நிதியா? இவனுக்கெல்லாம் மிதி தான். ஒழுங்காக அவன் கையில் வேற காசை போட்டு வேட்பாளர் காசுலேருந்து வாங்கி பண்ண சொல்கிறான். என்னது, நிறைய செலவு பண்ணாதான் கட்சியில் வளர முடியுமா? அப்ப நான்லாம் தலைவராகவே ஆக முடியாதாடா. தேர்தல் வருதுன்றாங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியலடா. ஒரே குழப்பமா இருக்கேன். அதுவும் நம்ம நண்பன் என்ன இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். கருமாயா, நீ யாருக்குடா ஓட்டு போடலான் இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கடா. நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடலான் இருக்கேன்டா. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பழைய கட்சி. சப்பாத்தி மாவாயா, நீ யாருக்குடா ஓட்டு போடலான் இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா, யாருக்கு ஓட்டு போடுறதுனே தெரியலடா. நான் புதுசா ஆரம்பிச்சு கட்சிக்கு தான் ஓட்டு போடலான் இருக்கேன்டா. அவங்க தான்
மாதிரி ரொம்ப நல்லவங்க. புதுசாக வந்தால் தான் புதுசாக ஏதாவது பண்ணுவாங்கடா. டேய் செப்பவாயா, நீ யாருக்கடா ஓட்டு போடலான் இருக்க? இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா இந்த கட்சி தான் ஏற்கனவே நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். அதனால நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் ஓட்டுங்களை யாராவது ஒருத்தருக்கு தீர்மானித்து போடுங்க. அப்படி யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லையா, நோட்டாக்கு கூட போடுங்க. ஆனால் ஓட்டு மட்டும் போடாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஓட்டு உங்களோட உரிமை, அதை விட்டு கொடுக்காதீங்க.